ஆத்மாபிமானி ஸ்திதியின் பயிற்சி நாள் 24 ஸ்திதி 7 அபியாசம் 2B. பூஜ்ய ஸ்வரூபம் கணபதி. கணபதி என்பதன் ஆன்மீக அர்த்தம். கணபதி கண ப்ளஸ் பதி, கணம் ஜனம், பதி தலைவன் அதிகாரி. கணபதி என்றால் சம்பூர்ண இயற்கை மற்றும் 5 தத்துவங்களுக்கு அதிகாரி. சங்கமயுகத்தில் இயற்கை மீது நமது வெற்றி. பிரகிருதி ஜீத், இயற்கையை வென்ற ஸ்திதியின் ஞாபகார்த்தம். கணபதியின் சொரூபம். அவருடைய தலை மற்றும் முகம் யானைக்கு சமமாக மற்றும் மீதி சரீரம் மனிதனின் உருவத்தைப் போல் மிகவும் கம்பீரமாக காட்டப்பட்டுள்ளது. அவர் ஜடமூர்த்தியின் ரூபத்தில் பூஜிக்கப்படுகிறார். கணபதியின் யானை போன்ற தலை மற்றும் முகத்தின் ஆன்மீக அர்த்தம். கலியுக கடைசியில் நாலாபுறமும் அஞ்ஞான இருள் படிந்துள்ளது. அப்போது சங்கமயுகத்தில் வரங்களை வழங்கும் வள்ளலாகிய பாபா அனைத்து ஆத்மாக்களின் பரம்பிதா பரமாத்மா சிவன் சர்வ ஆத்மாக்களுக்கும் எல்லையற்ற ஞானத்தை கொடுத்து அவர்களின் அஞ்ஞானத்தை போக்குகிறார் மற்றும் அவர்களுக்கு புதிய ஞான ஒளி கொடுத்து பொது வாழ்க்கையை தருகிறார். யானையின் தலை அத்தகைய தெய்வீக ஞானத்தை பெறக்கூடிய ஆத்மாக்களின் அடையாளம். அதனால் பக்தியின் புராண கதைகளில் சிவன் தம்முடைய மகன் கணேசரின் தலையை வெட்டி யானையின் தலையை வைத்து விட்டதாக காட்டுகின்றனர். விக்ன விநாசக் என்பதன் ஆன்மீக அர்த்தம். கணபதியின் இந்த விசேஷதா சங்கமயுகத்தில் உடல், மனம், செல்வம் மற்றும் இயற்கையுடன் மற்ற ஆத்மாக்களின் சுபாவ சமஸ்காரங்கள் மூலம் வரக்கூடிய மாயாவின் வெவ்வேறு சூட்சும மற்றும் பெரிய பெரிய விக்னங்களை ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்கள் மூலம் முடித்துவிட்டு வெற்றி பெறக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மாக்களின் அடையாளம். கணேசரின் ஜட மூர்த்திகள் மீது யானையின் காதுகளின் அர்த்தம். யானையின் கேட்கும் சக்தி அவ்வளவு அதிகமாக உள்ளது. அது அதிக தூரத்தின் ஓசையையும் கூட சுலபமாக கேட்க முடியும். யானை தனது விசிறி போன்ற காதுகளை சதா அசைத்து கொண்டே இருக்கும். அது எறும்பு போன்ற சிற்றுயிர்களிடம் இருந்து தன்னை காத்து கொள்வதற்காக மேலும் தனது சரீரத்தின் தட்ப வெப்பத்தையும் ஸ்திரமாக வைத்திருக்க முடியும். ஆன்மீக அர்த்தம். கேட்கும் சக்தி இவ்விஷயத்தின் அடையாளமாகும். அதாவது ஞான கடலாகிய சிவபாபா மூலம் நாம் சூட்சம மற்றும் ஆழமான ஞானத்தின் விஷயங்களை விஸ்தாரபூர்வமாக மற்றும் மிகவும் ஒருமுகத்தன்மையுடன் கேட்டு கிரகிக்கிறோம். காதுகளை எப்போதும் அசைத்து கொண்டிருப்பது என்பது இதன் அடையாளம். அதாவது நாம் பாபாவின் இந்த எல்லையற்ற ஞானத்தை சதா மனன் சிந்தன் மற்றும் அனுபவம் செய்து கொண்டே அதை தாரணை செய்து தன் மனதை ஏக்ரஸ்திதியில் மூழ்க வைத்து தன்னை சதா மாயாவிடமிருந்து பாதுகாப்பாக வைக்கிறோம். யானையின் தந்தங்கள். கணேசரின் மூர்த்தி அல்லது சித்திரத்தில் யானையின் ஒரு தந்தம் உடைந்ததாகவும் ஒரு தந்தம் மட்டும் முழுமையானதாகவும் காட்டப்பட்டுள்ளது. ஆன்மீக அர்த்தம். உடைந்த தந்தம் ஈஸ்வரிய சேவையில் தனது சரீரத்தை அர்ப்பணம் செய்து எலும்பு தேய சேவை செய்யக்கூடிய களைப்பற்ற சேவாதாரிகளின் அடையாளம். ஒரு முழுமையான தந்தம் இருப்பது ஒரு தந்தையின் நினைவில்
ஏகாந்தவாசி ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அடையாளம் ஆகும். யானையின் கண்கள். யானையின் சரீரம் உருவத்தால் பெரியது, ஆனால் அதன் கண்கள் சிறியதாக இருக்கும். பிறகும் அந்த கண்கள் மிகவும் கூர்மையானவை. சூட்சமத்திலும் சூட்சமமான பொருளையும் கூட தீட்சண்யமாக பார்ப்பதற்கான சக்தி கொண்டதாக இருக்கிறது. ஆன்மீக அர்த்தம். சிறிய கண்கள் இவ்விஷயத்தின் அடையாளம். அதாவது எந்த ஒரு விஷயத்தின் விஸ்தாரத்தையும் பார்க்காமல் ஏன், என்ன, எப்படி என்ற கேள்விகளில் சிக்குவதற்கு பதிலாக சாரத்தை பார்க்க வேண்டும். அதாவது முற்றுப்புள்ளியின் பிந்தி வைக்க வேண்டும். மேலும் சூட்சமான பொருளை பார்ப்பதற்கான சக்தி உள்ளது என்றால் நுட்பமான புத்தி உள்ளவர் என பொருள். துதிக்கை. அசைப்பதற்கும் மனதை நுகர்வதற்குமான சக்தி உள்ளதாகும். துதிக்கையானது தூசியின் சிறு சிறு துகள்களையும் கூட விலக்கிவிடும் என்பதோடு வலிமையான மரங்களையும் கூட வேரோடு பிடுங்கி எரிந்துவிடக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஆன்மீக அர்த்தம். தூசியை விலக்குவது மற்றும் உறுதியான மரங்களை வீழ்த்துவது. மாயாவின் சூட்சம ரூபத்தில் வரக்கூடிய விக்கினங்கள் மற்றும் பெரிய ரூபத்தில் வரக்கூடிய விக்கினங்களையும் வேரோடு அழித்து விடுவதற்கான அடையாளம் ஆகும். துதிக்கையை சக்கரம் போல் காட்டுகின்றனர். இது சுயதரிசன சக்கரதாரி தன்னுடைய 3 காலங்கள், அதாவது சத்தியுகத்திலிருந்து சங்கமிகம் வரை உள்ள தங்களின் சொரூபங்களை அனுபவம் செய்து அந்த சொரூபத்தில் இருப்பவர்கள் ஆகி விக்னங்களை விநாசம் செய்வதற்கான அடையாளம். அதனால் எதையும் எழுதுவதற்கு முன்பாக அல்லது எந்த ஒரு காரியத்தின் ஆரம்பத்திலும் எந்த ஒரு விக்னமும் வரக்கூடாது. இதற்காக கணேசர் பெயரை எழுதிய பின் ஆரம்பிக்கின்றனர், சொல்லவும் செய்கின்றனர். ஸ்ரீ கணேஷ் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் தொடங்குவதால் அந்த காரியம் சுபமாக வெற்றி பெறும். அவ்வளவு ஏன், எந்த ஒரு காரியத்தையும் விக்னமின்றி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பக்த ஜனங்கள் மகா கணபதியின் யாகமும் நடத்துகின்றனர். ஆத்ம அபிமானி பயிற்சி நாள் 24, ஸ்திதி 7, அபியாசம் 2B, தொடர்ச்சி. பெரிய வயிறு. மற்ற ஆத்மாக்களின் குறைகள், பலவீனங்கள், அவகுணங்கள் மற்றும் பரிஸ்திதிகள் முதலியவற்றை பார்த்தாலும் கேட்டாலும் வாயு மண்டலத்தில் பரப்பாமல் இருந்தது இருந்தபடியே மனதுக்குள் அடக்கிக் கொள்வது, ஏற்றுக்கொள்வதுதான் பெரிய வயிற்றுக்கான ஆன்மீக அர்த்தம். வாருங்கள், இதன் ஆன்மீக அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக அறிந்து கொள்வோம். உதாரணமாக, நமது சரீரத்திற்கு ஏதேனும் நோய் வருகிறது என வைத்து கொண்டால் பிராமண ஆத்மாக்கள் நாம் அதை பற்றி யோசித்து யோசித்து மற்றவர்களின் முன்னிலையில் அதை வர்ணனை செய்து பெரிதாக்க மாட்டோம். துக்கம், அசாந்தியின் வாயுமண்டலத்தை உருவாக்க மாட்டோம். ஆனால் தன்னுடைய அஷ்ட சக்திகளின் பிரயோகத்தின் மூலம் அதிலிருந்து விடுதலை பெறுவோம். சரீரத்திற்கு நோய் வரும்போது அதை சரி செய்வதற்காக மருந்து எடுத்துக்கொள்வது என்பது வேறு விஷயம். ஆனால் அதை பெரிதுபடுத்தி வர்ணனை செய்வது மற்றும் அதனால் துக்கமான அசாந்தியின் வாயுமண்டலத்தை உருவாக்குவது என்பது வேறு விஷயம். இன்னுமோர் உதாரணமாக மம்மா பற்றிய விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். மம்மாவுக்கு புற்றுநோய் என்ற பயங்கர நோய் இருந்தது. ஆனால் அந்த சமயம் அவர் எப்படி இருந்தார்? அவர் ஒருபோதும் எதையும் அதிகப்படுத்தி வர்ணனை செய்து வாயுமண்டலத்தில் அசாந்தியை பரப்பவில்லை. அவர் அனைத்தையும் தனக்குள் அடக்கிக்கொண்டு சதா விலகிய மற்றும் விடுபட்ட ஸ்திதியில் இருந்தார். இரண்டாவதாக, மற்ற ஆத்மாக்களின் சமஸ்காரங்களின் பிரச்சனை.
உதாரணமாக, யாரிடமாவது ஏதேனும் பலவீனம் உள்ளது. அவர் அந்த பலவீனத்தின் வசமாகி ஏதாவது தலைகீழான காரியம் செய்கிறார் என்றால், நாம் அதை பற்றி மற்றவர்களிடம் சொல்லி மனநிலையை, மற்றவர்களின் புத்தியை கெடுப்பதில்லை. ஆனால் அதை தனக்குள் நிறைத்துக்கொண்டு அவருடைய பிழையை புரிந்து கொண்டு அவருக்காக சுப சங்கல்பம் மற்றும் சுப பாவனை வைக்கிறோம். இவ்விதமாக உடல், மனம், செல்வம், இயற்கை மற்றும் மற்ற ஆத்மாக்களின் மூலமாக நம் முன்னால் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையையும் நாம் நமக்குள் அடக்கிக் கொள்கிறோம். இதன் ஞாபகார்த்த சொரூபமாக கணேசரின் வயிற்றுக்கு ஒரு பெரிய உருவம் கொடுக்கப்பட்டுள்ளது. வரதானி கை. ஒவ்வொரு மனிதருக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம் மற்றும் சுப சங்கல்பம் வைத்து ஞானம், குணங்கள் மற்றும் சக்திகளின் தானம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களின் ஞாபகார்த்த சொரூபமாக கணேசரின் கை சதா வரதானி நிலையில் காட்டப்பட்டுள்ளது. கணேசரின் வாய் சதா துதிக்கையால் மூடப்பட்ட நிலையில் உள்ளது. இது வாயினால் அனாவசியமான வீணான விஷயங்கள் மற்றும் வார்த்தைகளை பேசாமல் தனது வார்த்தை மீது முழுமையான கட்டுப்பாடு வைப்பதற்கான அறிவிப்புதான். கையில் 21 மோதகங்கள், அதாவது கொழுக்கட்டை கொண்ட தட்டை வைத்திருக்கும் நிலை. 21 பிறவிகளுக்கு சுயம் பரமாத்மாவின் எல்லையற்ற ஆஸ்தியை யார் அடைகிறார்களோ மற்றும் மற்ற ஆத்மாக்களையும் பாபாவின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்குவதற்கு நிமித்தமாகிறார்களோ அவர்களின் ஞாபகார்த்த சொரூபம்தான் இது. நல்லது. இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். நல்லது. இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். பூஜ்ய சொரூபத்தின் அபியாசம் 3 விதமாக செய்யலாம். அபியாசத்தின் விதி 1. விக்ன விநாசக் ஸ்திதியின் அபியாசம். முதலில் கணேசரின் ஒரு ஜடமூர்த்தியை தனக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். அதில் அடங்கியுள்ள அநேக ஆத்மீக அர்த்தங்களை நல்லபடியாக புரிந்து கொண்டு இதை யோசித்து கர்வம் மற்றும் குஷியின் அனுபவம் செய்யுங்கள். அதாவது, எனது ஞாபகார்த்த சொரூபமாகத்தான் இந்த ஜட மூர்த்திகளின் ஸ்தாபனை செய்யப்பட்டுள்ளது. ஜட மூர்த்தியின் மீது காட்டப்பட்டுள்ள அனைத்து விசேஷதாக்களும் எனக்குள் சம்பூர்ண ரூபத்தில் நிறைந்துள்ளது. பிறகு தனது கோவிலுக்கு செல்லுங்கள் மற்றும் தனது அலங்காரி சொரூபத்தை பாருங்கள். கோவிலில் வைக்கப்பட்டுள்ள தனது ஜட மூர்த்திக்குள் பிரவேசியுங்கள். இந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் பிரவேசம் செய்ததுமே ஜட மூர்த்திக்குள் சைத்தன்யத்தன்மை வந்துவிட்டது மற்றும் அதனிடமிருந்து சம்பூர்ண பவித்திரதா, சாந்தி மற்றும் சக்தியின் அலைகள் வெளிப்பட்டு நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கிறது. உங்கள் ஜடமூர்த்தியின் கண்கள் உயிர் உள்ளவையாக ஆகிவிட்டன மேலும் மற்றும் அசைந்து கொண்டிருக்கின்றன. எப்படி ஆத்மா ஸ்தூல சரீரத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய கண்களை அசைக்கிறதோ அதுபோல அசைந்து கொண்டிருக்கின்றன. வரிசையில் நின்று கொண்டுள்ள ஒவ்வொரு பக்தருக்கும் தனது கண்களின் மூலமாக திருஷ்டி கொடுங்கள். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். உங்கள் திருஷ்டியை பெற்றதும் பக்தர்கள் பரமானந்தத்தின் அனுபவம் செய்து கொண்டு இருக்கின்றனர். இப்போது நீங்கள் தங்களின் வரதானி கைகளை அசைத்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் மனதின் சாந்தி மற்றும் சந்தோஷம் கிடைக்கட்டும். இந்த சுப சங்கல்பங்களுடன் தன்னுடைய வரதானி கைகளின் மூலமாக
அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள். பக்தர்கள் இந்த அனுபவம் செய்யட்டும். அதாவது சாட்சாத் நம்முடைய இஷ்ட தேவ் இங்கே வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவ்விதமாக